ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டைலோஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஸ்டைலோஸ் கிச்சனில் நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்ச பெப்பர் சிக்கன் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ரொம்ப அருமையாக வந்திருக்குது. வாசனை சூப்பராக இருக்குது, நல்ல டேஸ்டியாக இருக்குது. இந்த பெப்பர் சிக்கன் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும், அதை எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னாக்க இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க சிகப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க கிச்சனுக்கு. இப்போ இந்த அருமையான சுவையில் பெப்பர் சிக்கன் எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். பெப்பர் சிக்கன் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும்னு பார்த்துடலாம். நான் 1 கிலோ சிக்கன் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை ரொம்ப பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். அது மாதிரி சின்ன தக்காளியாக இருந்ததுனால 2 தக்காளி எடுத்துருக்கேன், பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். 4 பச்சை மிளகா நீல வாக்கில் கீறி வச்சுருக்கேன். இங்கே 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் சோம்புத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக சோம்பு எடுத்துருக்கேன், 1/2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அப்புறம் தாளிக்கிறதுக்கு 2 கொத்து கருவேப்பிலை, மேலே தூவுறதுக்கு கொஞ்சமாக மல்லி இலை கட் பண்ணியிருக்கேன். இங்கே தேவையான அளவு ஆயில் எடுத்துக்கலாம், தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கலாம். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். ஒரு கடாயில் நம்ம தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம், ஒரு 3 ஸ்பூன் போல். ஆயில் காயட்டும். இதில் கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும். நம்ம சிக்கன் குழம்புலாம் வைக்கும்போது வெங்காயத்தை நம்ம நீல வாக்கில் கட் பண்ணோம் அப்படின்னாக்கா அது ஓகேவாக இருக்கும். இது மாதிரி பெப்பர் சிக்கன் ஃப்ரைலாம் பண்ணும்போது வெங்காயத்தை பொடிசாக நறுக்குனாக்க தான் சிக்கனோட கிரேவி நல்லா ஒட்டி இருக்கும். அதுக்காக தான் இது மாதிரி பொடிசாக கட் பண்ணணும். ஸோ இப்போ நான் அந்த பச்சை மிளகாய் இதில் போட்டுக்கிறேன். அப்புறம் கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இது வதங்கட்டும் கொஞ்சம் நேரம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன் அந்த 1/2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வாசனை வந்துருச்சு வதங்கி. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம், அப்போ தான் சீக்கிரம் வதங்கும். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம், சோம்புத்தூள், பெப்பர் பவுடரில் கொஞ்சமாக இப்போ சேர்த்துக்கிறேன், கடைசியாக கொஞ்சம் போட்டுக்கலாம் பாதி. அப்புறம் 1 ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்துருக்கேன் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம், எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்தளவுக்கு. இதில் சில்லி பவுடர்லாம் சேர்க்கக்கூடாது, இல்லைன்னா அந்த பெப்பர் வாசனையை அது டாமினேட் பண்ணிவிடும். பாருங்கள், மசாலா நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் எடுத்து வச்சுருக்கிற சிக்கனை ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதோட சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சாரி, நான் ஆரம்பத்தில் சொல்ல மறந்துட்டேன், உப்பு எடுத்து வைக்க மறந்துட்டேன். இந்த மாதிரி சிக்கன் பீஸில் எல்லாம் மசாலா நல்லா ஒட்டுற மாதிரி நல்லா கலந்து விட்டுறணும். ஒரு 2 நிமிஷத்துக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வைக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது, ரொம்பவே கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். சிக்கன்லேயே ஏற்கனவே தண்ணி விடும். இப்போ இந்த மூடி போட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு இது வேகட்டும்.
பாருங்கள் சிக்கன் எவ்வளோ தண்ணி விட்டுருக்குன்ட்டுன்னு. இப்போ இடையில வந்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இன்னும் ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிருச்சு. கிரேவி சிக்கன் பீசஸும் வெந்துட்டு இப்போ நம்ம கடைசியாக எடுத்து வச்சுருக்கிற மீதி இருக்கிற கொஞ்சமாக அந்த மிளகுத்தூளை மேலே போட்டுக்கலாம். அதோட கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லி இலை. இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். வாசனை சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ரொம்பவே ஈஸியான சுவையில் பெப்பர் சிக்கன் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். ரொம்பவே செய்கிறதுக்கும் ஈஸி, சீக்கிரமாக செஞ்சாச்சு. ரொம்பவே டேஸ்டியாக வந்திருக்கு. வாசனையும் சூப்பராக இருக்குது. இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா ஒரு லைக் கொடுங்க. இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா ஃபேஸ்புக் அது மாதிரி சோஷியல் மீடியாஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு கீழே இருக்க சிகப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு என்னுடைய நன்றிகள். நான் இன்னொரு நல்ல ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் ஸ்டைலோ. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹெல்த்தியாக சாப்பிடலாம், ஹாப்பியாக வாழலாம்.